அக்கா, அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நீங்க சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? அப்பத்தாக்கு என்னாச்சு? நீங்க வாங்க. அப்பத்தாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களா? அட்மிட் பண்ற அளவுக்கு என்னன்னு தெரியலையே, சொல்ல மாட்டேங்கிறா, உடனே வாங்கன்றா. ஐயோ ஜனனி, இப்படி பதறி பேசி நான் கேட்டதே இல்லக்கா. இவ்வளவு இப்படி இருக்கானா எனக்கு பயந்து வருது. நீ ஒன்றும் பயப்படாத, அப்பத்தாக்கு ஒன்றா இருக்காது. நம்ம போய் பார்ப்போம். சரி வாங்க. இந்த ஆட்டோ வருது. ஆட்டோ 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 நிறுத்துங்க. அப்பத்தா, அப்பத்தா, அப்பத்தா. ஜனனி, இப்ப எதுக்கு இதெல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்க? இல்ல சக்தி, எனக்கு வேண்டாம். அப்பதா she'll be all right. அப்பத்தாக்கு ஒண்ணு இல்ல ஜனனி, சரியாயிரும். நீ டென்ஷன் ஆகாத ஜனனி. இல்ல, உட்கார். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உட்கார் சொல்றேன். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இப்போ எங்கே போகிறோம்? அந்த எஸ்கேஆர் வீட்டுக்கு போய் வேறு ஏதாவது எழுதி கொடுக்கணுமா? ஏய், இப்போ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? பின்ன எங்கே போகிறோன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான்டா போயிட்டுருக்கோம். அந்த எஸ்கேஆருக்கு ஃபேக்ட்ரியை எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா மண்டபத்தில் வச்சு, அது விஷயமா தான் ஒரு வேலையை உன்னை கூட்டு போயிட்டுருக்கேன். ஆமாம் ஆமாம், எல்லாம் நல்லதுக்காண்டி தான். ஆனால் யார் நல்லதுக்காக தான் தெரியல. வச்சு எழுதி வாங்கி எனக்கு அசிங்கமாக போச்சுண்ணே. அசிங்கமாக போச்சு. அசிங்கமாக போச்சுன்னு இப்போ வந்து சொல்கிறியாக்கா? நீ என்ன அசிங்கப்படுத்துறேன்னு உனக்கு தெரியுமா? அங்கே இல்லாத கூத்தெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்னால் கொஞ்சம் கூட ஜீர்ணிக்கவே முடியல. தாருங்கண்ணே, இப்போ கூட சொல்கிறேன், என் பேரில் இருக்கிற சொத்தை எழுதி வாங்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பேசலை. நீங்கள் சாதாரணமாக கேட்டிருந்தா கூட ஒரு கையெழுத்து என்னென்ன 1000 கையெழுத்து போட்டிருப்பேன். ஆனால் போயும் அவங்க கேட்குறாங்கன்னு எழுதி கொடுக்க சொன்னீங்கல்ல, அதான் இவ்வளோ கடுப்பாக இருக்கு. ஏய் கதிரே, சும்மா ஏதாவது பேசாத கதிரே. அண்ணே ஒரு வேலை செஞ்சேன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும், சும்மா கிடையாது. இங்கே பாரு, ஒரு விஷயம் எங்கே தொடங்குதுன்னு பார்க்கக்கூடாதுரா, அது எங்கே முடியுது, எப்படி முடிய போகுதுன்னு பார்க்கணும். அதான் முக்கியம். எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை? அதான் மண்டபத்தில் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? எங்கே முடிஞ்சு போச்சு? இன்னும் முடியலை. அதை முடிக்கிறதுக்காக தான் உன்னை கூட்டு போயிட்டுருக்கேன், முக்கியமான வேலையா. இப்போ உனக்கு புரியாது. கொஞ்சம் பொறுமையா இரு, பேசாமல் வா, சரியா? பாண்டியா, வண்டி இப்படி ஓரமாக ஒதுக்கு போகிறோம், எங்கே நிப்பாடுறேன். இப்படி விடுவானே? மெயின் ரோட்டில் வேண்டாம், அந்த அங்கே ஒரு லெஃப்ட் இருக்குது, அதுக்குள்ளே போறியா? சரிண்ணே. இங்கிட்டு போறியா? சரி, அப்படி ஓரமாக போட்டுரு. அங்கே போடுறேன், அப்படி ரைட்டில் இறக்கி போட்டு, நல்ல இடமா இருக்கு, இங்கே போட்டு. இப்போ எதுக்கு இங்கே நிப்பாட்ட சொல்கிறிய? சொல்கிறேன் கதிரு, வண்டியில் எப்பயுமே வச்சுருப்பில்ல, அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்க. சாப்பாடெலாம் எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு ஒன்றும் பசி இல்லை. ஏய், சாப்பாடுனா சாப்பாடையே சொல்கிறேன். சரக்கு வச்சுருப்பில்லடா, அதை எடுத்து ஒரு பெக்கு போட்டுக்கடா. என்ன எதுக்கு இதெல்லாம்? நானே சமாதானம் ஆகிக்கிறேன், ஆளை விட்டா போதும். நான் குடிச்சாதான் உங்களுக்கு அவமானமாக இருக்கும்ல, அப்புறம் என்ன? அட, நீ தான் நேற்றே சமாதானம் ஆயிட்டியே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பெக்கு போடு. ஒரு விஷயத்தோட தான் சொல்கிறேன். அண்ணன் முன்னாடி கூச்சமாக இருக்க? சரி, நான் கீழே நிற்கிறேன், அடிக்கிறியா? அவனை அடிக்க வைப்பா. சரிண்ணே. அண்ணா,
கொடு. என்ன தண்ணி வேணும்? ஒன்றும் வேணும். பாண்டு பாண்டு அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. கண்ணாடியை கொஞ்சம் திருப்பு. ஆ கண்ணாடியை திருப்பியா? சரியா ஏன் இருக்கா? மூஞ்சி தெரியுற மாதிரி ஆ திருப்பி. ஆ அண்ணா இப்போ பாருங்க. சரியா இருக்கா? சரியா இருக்குண்ணே. ஒரு சொல்லு. கண்டே பிடிக்க முடியாது. அண்ணே ம் குடிச்சிட்டாரு, போலாமா? முடிஞ்சா நிறையா குடிச்சானா? ஆ குடிச்சிட்டாரு. சரி வா போகலாம். வண்டி எடு. என்ன அடிச்சாச்சா? என்ன முடியெல்லாம் மேலே ஏறிக்கிருச்சு? முடியலடா, முழி பரவாயில்ல. சரி பாண்டியா வண்டி ஏறா போகலாம். ஆ எங்கண்ணே? போடா சொல்கிறேன், முதல்ல மெயின் ரோடுக்கு போ. சரிண்ணே. நந்தினி வாங்க கண்ணு கேளு. இங்க பட்டமால ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. மேலதான் இருக்கு. நான் கூட்டிட்டு வரேன். வாங்கக்கா. ஏய் ஜனனி, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அப்பதா எங்க? அப்பதா எங்க ஜனனி? அப்பதாக்கு என்னாச்சு? அம்மா சக்தி எங்க? அண்ணி ஜனனி அப்பதா எங்க? என்னாச்சு? அப்பத்தா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களாம். ஆத்தே ஐயோ மூளைக்கு போகிற ரத்தம் கட்டானதுனால பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்ல அவங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. பழைய மாதிரி வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த டாக்டர் தான் பைத்திய மாதிரி பேசுறாருன்னா நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. மற்றதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. பிபி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குமா, ஆக்சிஜன் சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஆபத்தான ஸ்டேஜை தாண்டிட்டாங்களான்னு கேட்டால் இன்னும் முழுசாக தாண்டலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பிரெயின் இன்னும் சரியாகலை. எப்போ சரியாகும்னு தெரியல. டாக்டர் அதுக்கு எதுவும் மெடிசன் கொடுக்க முடியாதா டாக்டர்? இல்லை மேடம், பிளட் ஃப்ளோவாக இருந்தால் தான் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ அதுக்கான மருந்து கொடுத்தாலும் அவங்க பிரெயின் எடுத்துக்க மாட்டேங்குது. அது எப்படி டாக்டர் எடுக்காம இருக்கும்? மேடம், ஹியூமன் பாடி மெஷின் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச மெடிசன்ஸ் கொடுக்கலாமே தவிர அது எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு அஷூரன்ஸ் தர முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஏஜ் தான் மேடம் பெரிய மைனஸ். இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம். இப்போ பண்ண முடியாது. டாக்டர் இப்போ முடியாதுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன டாக்டர்? நீட் டு வெயிட் மேடம். அதுதான் நம்மளால் செய்ய முடியும். அவங்களா எப்போ கண்ணு முழிக்கிறாங்களோ அப்போ இருந்து மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நார்மல் ஆகிடும். டாக்டர் இது எப்படி டாக்டர் வந்தது? நல்லா தான் டாக்டர் இருந்தாங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. மேடம், இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. யூஸ்வலாக குடிப்பழக்கமோ சிகரெட் பழக்கமோ இருக்கவங்களுக்கு தான் இது வரும். பட் இவங்க கேஸில் ரீசன்னு சொல்லணும்னா ஏதாவது ஒரு பெரிய ஷாக் தர விஷயம் தான் நடந்திருக்கணும். அந்த ஷாக்னால தான் டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிருக்கு. ப்ரெஷர் ரேபிட் ஏறி இருக்கு. அதனால தான் மயங்கி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்க மனசும் உடம்பும் பயங்கர அழுத்தத்தில் இருக்கு. கிளியராக சொல்லணும்னா 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் ஓடணும்னா உடம்பு என்ன ஸ்ட்ரெயின் ஆகிருக்குமோ அந்த அளவுக்கு மனசும் உடம்பும் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு. அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அதிர்ச்சியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்படி ஒரு நிலைமை.
இப்போ பிபியை நார்மல் ஆக்கிறதுக்கு நாங்கள் பெரிய ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு மேலே நாங்கள் புஷ் பண்ணால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவும் பண்ணாமல் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறேன். வெயிட் பண்ணலாம் டாக்டர். அவங்க சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மேடம், இந்த நேரத்தில் இதை பற்றி பேசுறது சரியில்லை தான். பட் எங்கள் சைட்லேயும் சில ப்ராக்டிக்கலான விஷயம் இருக்கு இல்லையா? பில்லிங் செக்ஷன்லேருந்து ஸ்டாஃப் வந்து பேசுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. லெட்ஸ் ஹேவ் அ மீட்டிங் அகைன். வாங்க. ஓகே டாக்டர். எனக்கா இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. சரி, வீட்டுக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம். நோ. எதுக்கு ஃபோன் பண்ணணும்? அந்த ஆள் வந்து இங்க பிரச்சனை பண்றதுக்கா? யாருக்கும் சொல்ல தேவையில்லை. எதுக்கு சொல்லணும்? இருக்கிற மிச்ச உயிரையும் எடுக்கிறதுக்கா? இங்க யாரும் வரக்கூடாது. அந்த ஆள் இங்க வரவே கூடாது. அப்பதோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த ஆளுதான். டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? யார் ஷாக் கொடுத்தது? அந்த ஆளு தானே. முடியாதுன்னு சொன்னவங்கள கார்னர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு இப்ப எப்படி கிடக்குறாங்கன்னு பாருங்க. இல்ல, அவங்க நல்லபடியா கண்ணு முழிச்சு வீட்டுக்கு வருவாங்க. நான் கூட்டிட்டு வருவேன். அது வரைக்கும் அங்க அங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாம். ஜனனி, புரியுது. ஆனா சொல்லாம எப்படி இருக்க முடியும் சொல்லு. ஏன் இருக்க முடியாது? அவங்க மண்டபத்துல இருந்து கிளம்பி போனப்போ யாராச்சும் பார்த்தாங்களா? அவங்க காணோன்னு யாராச்சும் கவலைப்பட்டாங்களா? இல்ல. ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. They are done with அப்பத்தா. இனி எப்படி போனா அவங்களுக்கு என்ன? அக்கா, அப்பத்தாவோட உண்மையான ஃபேமிலி நான் தான். அப்படிதானே அவங்க சொன்னாங்க. நானும் அவங்கள அப்படிதான் நினைக்கிறேன். எத்தனை நாளா அந்த வீட்ல எல்லாரும் அப்பத்தான்னு வாய் நிறைய கூப்பிட்டது அந்த 40% ஷேருக்காக தான். இப்பதான் அந்த ஆளு எடுத்துக்கிட்டான்ல, அதோட போக சொல்லுங்க. வேண்டாம், அந்த ஆளு இங்க வர வேண்டாம். வர வேண்டாம். வேண்டாம். சரி, விடு விடு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இந்த ஃபார்ம்ஸ்லாம் சைன் பண்ணணும். என்ன ஃபார்ம் இது? அட்மிஷன் கன்சல்ட் ப்ரொசீஜர் ஃபார்ம். இதில் சைன் பண்ணணும். நீங்கள் அவங்களுக்கு யாரு? பேத்தி தான். டாக்டர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரே பாட்டிமா இப்போ கோமால இருக்காங்கன்னு. அப்படி சொல்லாதீங்க. அவங்க சீக்கிரம் வெளியே வந்துருவாங்க. ஓகே ஓகே, புரியுது புரியுது. கோவப்படாதீங்க. ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில நடைமுறைகள்லாம் இருக்குது. அதை சொல்ல தான் வந்தேன். இப்போ பாட்டி ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. சிசியூவில் வச்சு தான் மானிட்டர் பண்ணணும். இது இல்லாமல் இன்னும் சில சப்போர்ட்ஸ்லாம் தேவைப்படுது. சிசியூ பில் ஒரு நாளைக்கு மினிமம் 50,000 ஆகும். உங்களால் பேர் பண்ண முடியுமான்னு யோசிங்க. அது போக அதர் எக்ஸ்பென்சஸ் 5 lakhs அட்வான்ஸ் கட்டணும். 5 லட்சமா? ஆமாம் மேடம், 5 lakhs கட்டணும். அது போக அதர் எக்ஸ்பென்சஸ் 5 lakhs அட்வான்ஸ் கட்டணும். 5 லட்சமா? ஆமாம் மேடம், 5 lakhs கட்டணும். பேஷண்ட் நேமில் ஏதாவது இன்சூரன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நாங்களே டைரெக்டாக பேசிக்கிறோம். அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம். ஓகே மேடம், ஈவினிங்குள்ள 5 lakhs கட்ட சொல்லுங்க. கட்டின பிறகு தான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்க பணம் கட்டின பிறகு நம்ம ஃபார்ம்ஸ்ல சைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்களே. இப்போ இருக்க நிலைமைக்கு நம்ம எங்கிட்டு போவோம்? ஜனனி, ஃபோன் பண்ணி நம்ம அத்தைக்கிட்டே சொல்லுவோம். நோ. என்ன நோ? வேண்டாம்க்கா, சொல்ல வேண்டாம். வேணான்னா என்ன ஜனனி பண்ண முடியும்? இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம் சொல்லு? எப்படியாவது ஏற்பாடு பண்ணலாம். ஒன்று செய்யலாம். அப்பத்தோட அட்வைசர் இருக்காருல்ல, அவர் வர சொல்லலாம். அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா? இருக்குக்கா, பார்த்துக்கலாம்.
அந்த ஆள் இங்க வரக்கூடாது. வந்தா அவ்வளவுதான், எல்லாமே கேட்டு. சரி 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 சரி. வரக்கூடாது. சக்தி, போனை கொடு. இங்கே தான்டா நிப்பாட்றா. அந்த நம்ம ஆடிட்டர் நிற்கிறாரு பாரு, அப்படி லெஃப்ட்டில் ஓரங்கட்டு. வாங்க சார். என்ன சார் வண்டியில? வணக்கம் சார். இது ஆஸ்பத்திரியா? ஆமாம் சார். எல்லாம் ரெடியா? ரெடி சார், பக்காவாக இருக்குது. அப்படி தான் சொல்லுவீங்க, கடைசியில் ஏதாவது வில்லங்க வந்து நிற்கும். சார், வில்லங்கம் வருதுன்னா அது ஃபேமிலிக்குள்ளே இருந்து தான் வரும். இது வெளியாள் காசை வாங்கிட்டு வேலையை முடியும்னா முடிக்க போகிறாங்க. அதுவும் இதில் நாம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. எல்லாம் ஓகே தான் சார். சரி, ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? வராது சார். டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம்ல? ஓகே சார். கதிரை கூப்பிடுவேன். கூப்பிடுங்க. கதிரே, ஏய் கதிரே, இங்கே இருக்கேன், வா இறங்கி வா. எதுக்கு? எதுக்கா? இறங்கி வாடா சொல்கிறேன். இனி ஒத்த கழுத்து போட மாட்டேன். ஏய், உன்னை கையில் தயார் போட சொன்னா அதான் போட்டு முடிச்சாச்சுல்ல? அதான் முடிச்சாச்சுல்ல, அப்புறம் இப்போ என்ன கேட்குறிய? வாங்க, எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கா? பாரு. ஏய் வாடா, சும்மா அடம் பிடிக்காதடா. நான் போனேன். சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார். பில்லுங்க இங்கே தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. கதிரு வாடா, சொன்னா கேளுப்பா. உள்ள முக்கியமான வேலை இருக்குப்பா. இருந்தா நீங்க போய் பார்க்க வேண்டியதானே? நான் பார்க்கவா? ஏய், வேலை எனக்கு இல்லை, உனக்கு தான் இருக்கு உள்ள. நீ வந்தா தான் முடியும்டா வேலை. பாரு, ஏய் 5 நிமிஷம் தான்டா, வாடா வந்துடலாம், வா. சொன்னா கேளு கதிரு, வா. வாங்குறேன்ல, வாடா, அண்ணன் கூப்பிடுறேன், வா வாடா. உன்னை கூட்டு போய் என்ன செய்ய போறேன் பார்த்து மெதுவா இருங்க. ஏய், அங்க இருந்து பாக்குற, வாடா உள்ள போலாம். உள்ள போலாம் சார், போங்க வா, பார்த்து வா. தம்பி சொல்லுங்க சார். நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமாம் சார். ஆள் வந்திருக்காங்க. ஓகே சார். ஆல்கஹால் டெஸ்ட் எடுத்துருங்க. ஓகே சார், எடுத்துடலாம். என்ன டெஸ்ட்? ஆல்கஹால் டெஸ்ட். ஆளு என்ன ஆளு டெஸ்டா? அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் குடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட்டு. ஆளு டெஸ்டா? அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் குடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட்டு. என்ன இது? அங்கே வச்சு அவமானப்படுத்துனதுலாம் உங்களுக்கு பத்தலையா? ஆமாம், எதுக்கு இப்போ இதெல்லாம்? அவன் என்ன சொல்கிறது, நானும் சொல்கிறேன். நான் குடிச்சிருக்கேன்யா. என்ன இப்போ என்ன ஜெயிலியா போட போற? போடு, போட்டு பாரு. ஏய், ஏன்ட்ட பேசுற? அங்கே என்ன பேசுற? இங்கே பாரு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குது. ஆஸ்பத்திரி ஆள்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. ஏய், கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. இங்கே பாரு, என்னை பாரு, நான் தாண்டா கூப்பிட்டு வந்தேன் உனக்கு ப்ளட் டெஸ்ட் எடுக்க. அதான் எதுக்குங்கிறேன். ஊற்றி கொடுத்து ஏற்றி விட்டுட்டு அப்புறம் என்னத்த டெஸ்ட்டு? ஏய் கதிரு, சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேள்றா. ஒரு பெரிய காரணம் இருக்குடா, காரணம் இல்லாமல் உனக்கு கூட்டு வரலடா. சும்மா கூட்டு வருவேன் அண்ணன் உடனே. உனக்கு அப்புறம் சொல்கிறேன் விவரமா. நீ போய் முதல்ல டெஸ்ட் எடுத்துட்டு வா, போ. ஏய் சரிதான், போங்கிறேன்ல. நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறேன்னு இன்னும் அப்படியே பந்தாடுறீங்களோ? ஆடுங்க, செய்யுங்க, நல்லா செய்யுங்க. நான் டெஸ்ட் எடுக்க போகிறேன். உங்கள் தம்பி குடிக்காரன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பேன். வாங்கி அப்படியே வீட்டு வாசலில் ஃப்ரேம் பண்ணி மாட்டுங்க. வரவன் போகிறவங்களாம் அப்படியே பார்த்துட்டு காரி துப்பிட்டு போட்டோம். ஏய், அதெல்லாம் ஒன்று துப்ப மாட்டாங்க. எவன் துப்ப மாட்டாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ போ, முதல்ல போய் ரத்தம் கொடு. போ தம்பி, அவனை கூட்டு போப்பா. உள்ள போ, கூட்டு போப்பா. பொரிய போ. ஒன்றும் இல்லை, நீங்கள் தைரியம் வாங்க. போடா, சும்மா உன்னை விளையாட்டுக்கா கூட்டு வந்திருக்கேன்.
நல்ல ஆஸ்பத்திரி தானே? கரெக்டாக இருக்கும் சார். ரிப்போர்ட்லாம் கரெக்டாக கொடுப்பாங்கல்ல? கண்டிப்பாக. அது ரத்தத்தில் வந்து குடியோட அளவு அதிகமாக காட்டணும். அந்த மாதிரி வேணும் ரிப்போர்ட்டு. சொல்லிடுறேன் சார். அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா கூட கொடுத்துடலாம். கொடுத்துடலாம் சார். அளவு அதிகமாக காட்டணும் சார். அதை வச்சு பல வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு. புரியுதுல்ல? புரியுது சார். சரி. கை கட்டுங்க. சார் கை நீட்டுங்க. என்ன பண்ண போறிய? பிளட் எடுக்க போகிறேன். என்னையா? அவ்வளோதான் சார், முடிஞ்சது. எதுக்கு எடுத்தீங்க? உங்களுக்கு ஆல்கஹால் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, அதுக்கு தான்.